நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற முள்ளை பார்த்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஓடுற பிள்ளைங்களுக்காக ஆசையாக சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா 1/2 கிலோ மீனை கூட ஒரே குழந்தை சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மீன் பொடி மாசு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் பொரியல், மீன் பொடி மாசு, மீன் புட்டு சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய மீன் பாறை மீன். பாறை மீன் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா கெட்டியாக இருக்கணும் மீன். இது நடுமுள் மட்டும்தான் இருக்கும், சைடில் அவ்வளோவா முள் இருக்காது. நம்ம இதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது நல்லா புட்டு கணக்கு பிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக வெட்டி நல்லா 3 தடவை 4 தடவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் சேர்மான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள், தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த உப்பும் அந்த மஞ்சளும் நல்லா அந்த மீனில் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நல்லா விரைவி கொடுத்துருங்க. இந்த மீன் நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மஞ்சளும் இந்த உப்பும் படுற மாதிரி நல்லா இப்படி விரைவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பாறை மீனில் உப்பு மஞ்சள் நல்லா தடவியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதில் ஊறட்டும். உப்பில் அந்த மஞ்சள் தூள்லையும் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். நமக்கு 5 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த அந்த பாறை மீனை எடுத்து அவிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் தண்ணி நல்லா 1 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு நீராய்வு மாதிரி வேகிறதுக்காக இந்த கண்ணு ஓட்ட உள்ள பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே நல்லா சுத்தப்படுத்தி வச்சுட்டு நல்லா மஞ்சள் தடவை உப்பு தடவை வச்சுக்கக்கூடிய அந்த மீன் துண்டுகளை எடுத்து மேலே வச்சு நல்லா அவிச்சுக்க போகிறோம். நீராவிலே அவிக்க போகிறோம். உள்ளே போட்டு தண்ணியில் போட்டு நேரடியாக அவிக்க வேண்டாம். அப்புறம் நம்ம அதில் இருக்க சத்துக்கள்லாம் இறங்கிடும். அதனால் நம்ம நீராவிலே இதை அவிச்சு இட்லி மாதிரி தான் அவிச்சு தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நல்லா அவிஞ்சு வரட்டும், நல்லா அவியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை திறந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா அவிச்சு எடுத்துருவோம். பாறை மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துருச்சு நீராவிலேயும். இது நல்லா அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அதை அப்படியே புட்டு மாதிரி உதுத்துக்கலாம். ஆறின நம்ம அப்படியே அந்த முள் எல்லாத்தையுமே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பிச்சு தனியாக எடுத்துடலாம். எல்லாத்தையுமே உதுத்து தனியாக நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் துண்டுகளை நல்லா பக்குவமாக நல்லா முள்ளெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி பீஸுகளாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம பொடி மாஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு உளுந்து அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இங்கே ஒரு 6 பல்லு பூண்டை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இங்கே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடுசாக முனிக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இங்கே வெங்காயம் ஒரு 200 கிராம் நல்லா சின்ன வெங்காயம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா வெங்காயமெல்லாம் அப்படியே நல்லா உடஞ்சி உதிரியாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்த உடனே இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா பொரிச்சிடணும். ஒரு சின்னதாக 2 பச்சை மிளகா அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக நல்லா கல்வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனு மல்லித்தூள், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி. காரம் அது கரெக்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதனால கரெக்டாக இருக்கும். பொடி மாசுக்கு தேவையான மசாலையும் உள்ளே சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான மசாலா தான். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மசாலா போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே உதிரியாக எடுத்து வச்சுக்கக்கூடிய மீன் அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் படுற மாதிரி அப்படி பொண்ணும் போல் கலந்து விடுங்க. ரொம்பையும் அப்படியே கரண்டியை போட்டு இது பண்ண வேண்டாம். அப்படி பொண்ணும் போல் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம அப்படியே அந்த மீன் துண்டுகள் நல்லா உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பரட்டி கொடுங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக மல்லியலை, ஒரு கொத்துக்கு மல்லியலை மேலே நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சூப்பராக தயாராகிருச்சு. ஒரு பீஸ் எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த மசாலா போட்டு நல்லா பெரட்டி அப்படியே எடுக்கும்போது நல்லா மாவு மாதிரி அப்படியே நமத்தி சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு
மீன் பொடி மாஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.